தமிழ்நாடு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எக்ஸாம்ஸ்ல. அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் நேஷனல் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேங்களா? நேஷனல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் கேட்பாங்க எப்பவுமே. ஓகே, எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வேர்ல்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க எப்பவுமே. அது மேக்ஸிமம் இண்டெக்ஸா இருக்கலாம், இல்ல வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ண மேகசின்ஸ்ல இருந்து அதான் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஸ்போர்ட்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா வந்து பிக் அவுட் தி ஆட் ஒன் கேட்குறாங்க. 4 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் 3 பேர் டென்னிஸாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதனா கேமாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, அந்த பர்சனாலிட்டி பேர்லாம் எந்த ஸ்போர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அந்த மாதிரி ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒலிம்பிக் இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, விண்டர் ஒலிம்பிக்ஸ், சம்மர் ஒலிம்பிக்ஸ், யூத் ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. இல்லையா? இந்த மாதிரி கேம்ஸ்லாம் அடுத்து எங்கே நடக்கும் போது எப்போ நடந்துச்சு அப்படின்ற கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம தனியாக வந்து இருக்கு நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் முக்கியமாக அவார்ட்ஸ் கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்பவுமே, அது எல்லாருக்குமே தெரியும். அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக ஒரு தமிழ்நாடு அவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தமிழ்நாடு அவார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது வந்து ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்பவுமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கண்டுபிடிச்சா மெடிசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிகா வைரஸ் பரவச்சு. ஓகேங்களா? எங்கே வந்து ஜிகா வைரஸ்? உகாண்டா. அது ஒரு வேக்சின் சொல்லியிருப்பாங்க. என்ன வேக்சின்? நோவோ யோசனை வேக்சின் தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ண வெஹிக்கல்ஸ். ஓகேங்களா? இந்த விஷயம் 4 லான்ச் பண்ணிருக்காங்க. C40, C41, 42. ஓகேங்களா? PSLV. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ககன்யான் ஸ்கீம் வந்திருக்கு. மனுஷன் என்ன போறாங்க, நிலவுக்கு வந்து ஆளை அனுப்ப போறாங்க. ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி செலவு பண்றாங்க, எப்போ அனுப்ப போறாங்க, யாரோட ஒப்பந்தம் பண்றாங்க, என்ன சேட்டலைட் அனுப்ப போறாங்க, அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேவா? அடுத்து ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்கீம் இருக்கு இந்த 2018 எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து. அதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20+ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? 25 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் 20 வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தா இப்படி எடுத்துக்கோங்க. எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா இஸ்ஸு வாசம் நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? இஸ்ஸு வாசு. ஓகேங்களா? அப்புறம் அவன் வந்தான் இவன் போனா அது நோட்ஸ் தான் வேண்டாம். கரெக்டாக நான் என்ன செலக்ட் சொல்றேனோ அதை மட்டும் அது என்ன உங்களுக்கு புரியுதோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இஸ்ஸு வாசலாம் போட்டு எழுதிங்கன்னா கண்டிப்பாக டைம் பத்தாது. நான் ஸ்பீடாக தான் போவேன், நான் முதல்ல சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா போனால் மட்டும் தான் முடிக்க முடியும். ஓகேவா? நம்ம கரெக்டாக வந்து 2 நாள் தான் நம்ம டைம் இருக்கு. 10 months கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அதை நம்ம முடிக்கணும். ஓகேவா? அதுக்குன்னு பார்த்தா ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டோம். ஓகே, மாடரேட்டாக தான் போவேன். ஓகே, அதை வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கோங்க. டவுட்னா அப்பயே நிறுத்திடுங்க. ஓகேவா? சட்ட புடிச்சு டவுட் கேட்கலாம், அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எது போகலாம், நீங்களே முடிவு பண்ணிடுங்க. தமிழ்நாடு மெஜாரிட்டி தமிழ்நாடு போயிடலாமா? கன்ஃபார்மா? ஓகே, ஸ்டார்ட். தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? நீங்க சொல்றதா எடுக்க போறோம். ஓகேவா? இந்த எல்லாம் ஏரியா ஆயிட்டீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் போக போறோம். கண்டிப்பா லாஸ்ட் நடந்த 4 எக்ஸாம்லயுமே 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, தமிழ்லேயே கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் யார்? அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் யாரு? யாரு சார்? தமிழ் அறிஞர். அப்புறம் மக்கள் கவிஞர். அப்புறம் ஓகே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா வந்து செக்ரட்டரியேட்ல வந்து பாத்தீங்கன்னா May 1 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரோட பேர்ல இளைஞர்கள் திறன் மேம்பாட்டு மையம், யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர், வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாவட்டத்திலையும் பண்றதா ஒரு இது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? எந்த மாவட்டம் குறிப்பிட்டு சொல்ல, இது தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். May 1 அவருடைய 88வது பிறந்த நாளை முன்னிட்டு இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து மிஸ் குவாகம். என்ன நடந்துச்சு? இது வந்து பாத்தீங்கன்னா வந்து திருநங்கைக்காக நடத்தப்பட்ட ஒரு அழகி போட்டி. ஓகேவா? மிஸ் குவாகம்ன்றது திருநங்கைக்காக நடத்தப்பட்ட ஒரு அழகி போட்டி. நடந்த இடம் பாத்தீங்கன்னா வந்து விழுப்புரம். மிஸ் குவாகம் இந்த போட்டி நடந்துச்சு. யார் அவங்க வின் பண்ணது? முபீனா மிஸ். ஓகேங்களா? அவங்க பேரு முபீனா. ஓகே, முபீனா. ஓகே, மிஸ் வேர்ல்ட் யார்? அனுஷி சில்லர் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்படி இருக்காங்க பார்த்தா சில்லர் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அனுஷி சில்லர். மிஸ் இந்தியா அனுகீர்த்தி சர்மா வாசா.
அணுகீர்த்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அணுகீர்த்தி அவங்க வந்து மிஸ் இந்தியா ஸ்ரீஃபம் திருச்சி படிச்சிட்டு சென்னை லயோலா. ஓகேவா? சில்லர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 2017 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஓகே, அவங்க இந்தியா தானே. இந்த யாரு மிஸ் கோவாகம் யாரு? அது முபீனா. சரிங்களா? இது எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, சபீனா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இது வந்து திருநங்கை எழுதி போட்டீங்க, டிரான்ஸ்ஜெண்டர். சரிங்களா? அவங்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு இது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கோத்தகிரி காய்கறி கண்காட்சி. கோத்தகிரி எங்க இருக்கு? நீலகிரி மாவட்டமா? ஓகே, கோத்தகிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து கோத்தகிரியில பாத்தீங்கன்னா வந்து காய்கறி கண்காட்சி நடத்திருக்காங்க. சரிங்களா? கோத்தகிரி வெஜிடபிள் எக்ஸிபிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 10வது கோத்தகிரி எக்ஸிபிஷன். சரிங்களா? இது 10th ஒன். ஓகேவா? 10வது 2018 மே மாசம் நடந்துச்சு. ஓகேங்களா? 2018 மே மாதம் நடைபெற்ற ஒரு இது. அடுத்து மே 7 அன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி என்ன பண்ணாருன்னா, எடப்பாடி ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெரினா கடற்கரைக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன பண்றாங்க, நினைவு மண்டபம் கட்ட போறாங்க. அது வருஷம் கேட்க மாட்டாங்க, என்ன ஷேப்ல கட்ட போறான்னு கேட்பாங்க. ஃபீனிக்ஸ் பேர்ட். அவங்க கிளாப் பண்ணுவாங்க, உங்களுக்கு சூப்பர். ஃப்ரீயா? ஓகேவா? அவங்க என்ன ஷேப்ல கட்ட போறாங்கன்னா வந்து ஃபீனிக்ஸ் பறவை. ஓகேங்களா? ஃபீனிக்ஸ் பறவை போன்ற ஒரு ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா அதை கட்ட போறாங்க. ஓகேங்களா? சென்னையில வந்து பாத்தீங்கன்னா வந்து மே 10ல இருந்து ஓகேங்களா, நீங்க போலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கையில கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? என்ன பண்ணணும், டிஜிட்டல் முறையில கொடுக்கணும். ஓகேங்களா? த்ரூ டிஜிட்டல் முறையில ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆப் மூலமா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க காசு கொடுக்கலாம். ஓகேங்களா? மே 10ல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் பார்த்தா எல்லா மாவட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா வந்து பரபரப்பா சொல்லிருக்காங்க. ஓகேவா? இன் ஆர்டர் டு அவாய்ட் த கரப்ஷன், ஊழலை ஒழிப்பதற்காக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கதை கேட்டுக்கோங்க, அப்புறமா ஷார்ட்டா எழுதிக்கோங்க. எப்ப ஆரம்பிச்சாங்க? மே 10. டேட் ரொம்ப முக்கியம். மே 10 நீங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணலாம், நம்ம டிஜிட்டல் முறையா பணம் செலுத்தலாம். ஓகேங்களா? ஆனா அதான் இல்ல, எல்லாம் கையில தான் வாங்குறாங்க. அடுத்து கோயம்புத்தூர்ல போலீஸ் மியூசியம் திறந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல போலீஸ் மியூசியம் திறந்திருக்காங்க. ஓகேங்களா? கோயம்புத்தூர்ல போலீஸ் மியூசியம் மே 17 அன்னைக்கு திறந்திருக்காங்க. இன்னொன்னு கோயம்புத்தூர்ல இன்னொரு மியூசியம் திறந்தார் யாரு, எடப்பாடி. என்ன மியூசியம் திறந்தாரு? இன்செக்ட் மியூசியம். நோட் பண்ணிக்கோங்க. இன்செக்ட் மியூசியம் இதுதான் வந்து இந்தியாவிலே முதல் முறையா திறக்கப்பட்ட பூச்சிகளுக்கான அருங்காட்சியகம். சரிங்களா? அதே கோயம்புத்தூர்ல தான். எங்க திறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து டிஎன்ஏயு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? டிஎன்ஏயுல வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தோட வளாகத்துல இந்தியாவின் முதல் பூச்சி அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்செக்ட் மியூசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்செக்ட் மியூசியம் யார் திறந்தாங்க? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து சென்னை மாதவரத்துல என்ன உருவாக்கியிருக்காங்க, அடுக்குமாடி பேருந்து நிலையம். நோட் பண்ணிக்கோங்க. சென்னை மாதவரத்துல தமிழ்நாட்டில் முதல் முறையா அடுக்குமாடி பேருந்து நிலையம், அடுக்குமாடி பேருந்து நிலையத்தை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு தான் வந்து ஹையர் எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கையில தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது. இல்ல நிறைய பேர் தமிழ்நாடு காலேஜ் போறாங்க, அதோட பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 46.9%. 46.9%. 46.9% தமிழக மாணவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து உயர்கல்வி படிக்கிறாங்க. தமிழ்நாடு தான் அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. யார் இருக்காங்க? தமிழ்நாடு. அடுத்து அம்மா வைஃபை ஜோன். அம்மா வைஃபை ஜோன், அம்மா வைஃபை மண்டலம், அம்மா வைஃபை ஜோன். இது எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னா சென்னை மெரினால ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஓகேவா? ஒரு 0 to 2 kb தான் வருது ஸ்பீடு. 2 kb/s தான் ஸ்பீடு வருது. ஓகேவா? ஓகே, அதெல்லாம் எழுதிக்காதீங்க, அதெல்லாம் ஃபேக்ட் கிடையாது. அம்மா வைஃபை ஜோன் வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னையில மெரினால வச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி, சேலம், மதுரை போன்ற நகரங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து தமிழ்நாட்டுல மண்ணால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க.
சரிங்களா? அந்த ஊக்கத்தொகை வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர். எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க? 400 ரூபாயில இருந்து 650 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? மென்டலி சேலஞ்ச்டு பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஊக்கத்தொகை வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாயில இருந்து 650 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து திருக்குறள் களஞ்சியம் அப்படின்ற புக்கை வந்து தமிழ்நாடு கவர்னர் மேதக தமிழ்நாடு கவர்னர் அவர்கள் ஓகே பாத்தீங்களா, அவர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. திருக்குறள் களஞ்சியம் அந்த புக்கு பேரே இருக்கான். அந்த புக்கை எழுதுனது பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன். கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அப்படின்றவர் அந்த புக்கை எழுதியிருக்காரு. கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அப்படின்றவர் அந்த புக்கை எழுதியிருக்காரு. கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் திருக்குறள் களஞ்சியம் அப்படின்ற புக்கு யார் ரிலீஸ் பண்ணாங்க? தமிழ்நாடு கவர்னர் யாரு? அடுத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம், ரொம்ப முக்கியமான திட்டம் இது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எங்க சரி பண்ணிருக்காங்க? ஈரோடு எல்லாம் கோயம்புத்தூர் வச்சிருந்தான். கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், இந்த 3 மாவட்டத்துக்கும் தனிக்கிறது என்னது? இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தான். ஓகேங்களா? அது ரொம்ப காலமா நிறைவேற்றப்படாம இருக்கு. காமராஜர் காலத்துல இந்த பிரச்சனை சரிங்களா, எல்லாருமே பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை. இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்களின் முதல்வர் அவர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போட்டுக்கோங்க. இதுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவ்டு. இந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா, கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்கு பாசன வசதி பெறுவதற்காக irrigation facility to கோவை, ஈரோடு and திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, இங்க சோலார் பவர் பிளான்ட்டையும் எஸ்டாப்லிஷ் பண்ண போறாங்க. சூரிய சக்தி கூடிய மின் தகடுகள் என்ன பண்ண போறாங்க? அந்த பேனலையும் அங்க வைக்க போறாங்க. ஓகே, அதை எழுதிக்கோங்க. என்ன வைக்க போறாங்க? சோலார் பவர் பிளான்ட்டையும் அங்க செட் பண்ண போறாங்க. எங்க செட் பண்ண போறாங்க? அத்திக்கடவுல இருந்து அவிநாசி திட்டத்துல. ஓகேங்களா? ஃபுல்லாவே. அடுத்து வண்டலூர் ஜூல நீங்க என்ன பண்ணலாம்? சூப்பர். என்ன பண்ணலாம்? வண்டலூர் ஜூக்கு நீங்க போன அவசியம் இல்லை. சரியா? நீங்க போய் லாகின் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? லைவ் ஸ்ட்ரீமிங்லயே வந்து எத்தனை புலி இருக்குதா, சிங்கம் இருக்குதா, எங்க இருக்குது, எந்த ஊர்ல இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ரீசெண்டா தமிழ்நாடு கவர்னர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு புலிக்குட்டிக்கு ஜெயான் பேர் வச்சாரு. அதே எழுதிக்கோங்க. ஒரு புலிக்குட்டிக்கு ஜெயா அப்படின்னு பேர் வச்சாரு. 2013 என்ன பண்ணாரு? அம்மா வந்து பார்த்தா எம்ஜிஆர் பேர் வச்சாங்க. ஒரு புலிக்குட்டிக்கு என்ன பண்ணாங்க? ராமன் பேர் வச்சாங்க. ராமன் என்ன இருக்கும்? ராமச்சந்திரன். அதான் எம்ஜிஆர். ஓகேங்களா? அவர் பேர்லாம் வச்சாங்க. அது வேண்டாம், இதை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? வண்டலூர் ஜூல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இணையதள வசதி வழியாவே நம்ம என்ன பண்ணலாம்? பார்த்துக்கலாம் அப்படின்றது எழுதிக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டுல 3வது மிகப்பெரிய ஏரி இது சொன்னேன். இன்னைக்கு கிளாஸ் சொல்லியிருக்காங்க. காவேரி பாக்கம். ஓகேவா? எழுதிக்கோங்க. அது எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சோழர் காலத்திலே கட்டப்பட்டது. ஓகேங்களா? It was built in Chola's period. ஓகே, ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய ஏரி இது. இல்ல, 2 ஏரி இருக்கு. ஒன்னு வீராணம், இன்னொன்னு மதுராந்தகை. ஓகேங்களா? மதுராந்தகை ரொம்ப பெருசு. ஓகேங்களா? மதுராந்தகை எங்க இருக்கு? காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டுக்கும் திண்டிவனத்துக்கு நடுவில் வரும். ஓகேங்களா? ரோட்ல போகும்போது. ஓகே, 2மே போட்டுக்கோங்க. ஒன்று வந்து இது இல்ல, 2மே பெருசு தான். நீங்க விக்கிபீடியா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீராணம் தான் வரும். ஆனா மதுராந்தகை ஏரி பெயர்னு சொல்லிட்டு தமிழ் அரசுன்ற மேகசின்ல கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அது 2மே எழுதிக்கோங்க. அடுத்து UTS மொபைல் ஆப். UTS மொபைல் செயலி. UTS அப்படின்ற மொபைல் செயலி, மொபைல் ஆப். UTS அப்படின்ற மொபைல் ஆப் யார் ரிலீஸ் பண்ணாங்க? சதர்ன் ரயில்வே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நடைபாதை, ஆகாய நடைபாதை, ஸ்கை வாக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்கை வாக்ன்றது ஸ்கை வாக் கிடையாது. எது பார்த்தீங்கன்னா அந்த மாம்பலம் ஸ்டேஷன் வந்து டி நகர் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்காண்டி மேலே ஓகேங்களா ஒரு பிரிட்ஜ் மாதிரி நடந்து போறதுக்கு ஒரு இது மாதிரி பெடஸ்ட்ரியல் வாக் மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகே, கட்டிட்டு இருக்காங்க இப்பதான். அதுதான் அது வந்து ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது பேர் தமிழ்ல ஆகாய நடைபாதை, இங்கிலீஷ்ல ஸ்கை வாக் ஃபார் பெடஸ்ட்ரியன்ஸ். தமிழ்நாடு லான்ச்சஸ். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 24 hours ஹெல்ப்லைன் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அந்த நம்பர் பேர் 14417. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ளூ வேல் கேம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்களாம் வந்து என்ன படிக்கணும்னே தெரியாமல் இருக்கு. சரிங்களா? ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலியமாக ரிலீஸ் பண்ண இந்த டோல் ஃப்ரீ நம்பர் தான் அது 14417. ஓகேவா? இது கால் பண்ணா சொல்லுவாங்கன்னா வந்து நீங்கள் என்ன படிக்கணும்,
சப்போஸ் உங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. சரிங்களா? இதெல்லாமே இது மூலியமா பண்றாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 14417 அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பர். பசுமை வழிச்சாலை. பசுமை வழிச்சாலை. ஓகே, ஃபர்ஸ்ட் எங்க பசுமை வழிச்சாலை போட்டாங்க இந்தியால? ஃபர்ஸ்ட் மும்பை டு புனே. செகண்ட் தான் எங்க? அந்த வருஷத்தை பத்தி கேட்டுக்கோங்க. பசுமை வழிச்சாலை வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னையில இருந்து சேலம் வரைக்கும் போறாங்க. மொத்தம் 5 மாவட்ட வழியா இது போகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், அப்புறம் திருவண்ணாமலை. மொத்தம் 5 மாவட்ட வழியா இது போகுது. சரிங்களா? மொத்தம் 277 கிலோமீட்டர் இது போகுது. ஓகேங்களா? இது வந்து பயண நேரம் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் 10,000 கோடி எஸ்டிமேட். காஞ்சி சங்கர மடத்தினுடைய யார் செத்து போயிட்டது? காஞ்சி சங்கராச்சாரியார் செத்து போயிட்டார். ஓகேங்களா? இறந்து போயிட்டார். ஓகேவா? இந்த காஞ்சி சங்கர மடத்தை பத்தி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க ரீசெண்டா ஒரு எக்ஸாம்ல. யாரா எழுதுனீங்களா அந்த எக்ஸாம்? எழுதுனீங்களா? கேட்டாங்க. என்ன क्वेश्चन கேட்டாங்க? எத்தனாவது பீடாதிபதி கேட்டாங்க. வெரி குட். அவர் காஞ்சி சங்கராச்சாரியார் எத்தனாவது பீடாதிபதி? 69வது பீடாதிபதி. ஓகேங்களா? இவர் எத்தனாவது? இவர் 78 அடுத்து வந்திருக்காரு. அவர் பேர் என்ன? விஜயேந்திரர். விஜயேந்திரர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 70வது பீடாதிபதி. அது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அம்மா மொபைல் ஆப். அடுத்து அம்மா மொபைல் ஆப். ஓகே, இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணா உனக்கே ரேட்டிங்லாம் பார்க்குறேன். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா 15 வெரைட்டிஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அம்மா மொபைல் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா 15 டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஓகேங்களா? அப்புறம் இதர எல்லா சர்டிஃபிகேட்டுமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஓகேவா? அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஆப். இது என்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, 2/3/2018. ஓகேங்களா? மார்ச் 2 அன்னைக்கு இதை ரிலீஸ் பண்ணாங்க, அம்மா மொபைல் ஆப். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இ-சேவை மையம் மூலமா நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்ல வந்து முறையாக சைன் பண்ணிருக்கா கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே என்னது டிஜிட்டல் முறையில். ஓகேங்களா? சைன்லாம் இருக்கவே இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அவன் எது கேட்பானே தெரியல, கேட்டுருவான். சார் மார்ச் 2/3/2018. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாடு பட்ஜெட் இந்த வருஷம் தாக்கல் பண்ண டேட் நோட் பண்ணிக்கோங்க, மார்ச் 15.